இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் அழகாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். 11 மாதங்களை கடந்து விட்டோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போகிறார் என்று பல எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. பிரியமானவர்களை, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களை தந்து அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இன்னும் நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அவர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களை, இந்த மாதம் கர்த்தர் நமக்கென்று தருகிற வார்த்தை யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துல இயேசு வந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பா வந்த இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் தான் நடந்திருக்கிறது. 5 அப்பம் 2 மீன், அநேகர் தான் இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறதோ அவ்வளவுதான். ஆனா இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். அதை ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட கொடுக்கிறாரு. மீதம் எடுக்க வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு போன இடங்கள்ல அற்புதங்கள், இயேசு கடந்து போகிற இடங்களில் எல்லாம் ஆசீர்வாதங்கள், இயேசு நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தாரா. பிரியமானவர்களே, உங்க வீட்டுல இயேசு வந்தால் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். குடும்ப ஜெபம் பண்றீங்களா? கர்த்தரை தேடுறீங்களா? தனித்து தேவனோடு இருக்கிறீங்களா? எந்த அளவிற்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுகிறீர்களோ, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ, அந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க வீடு ஜெப வீடா இருந்துச்சுன்னா, உங்க வீடு ஆண்டவர் உலாவுகிற இடமா இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ளாக ஆசீர்வாதம் இருக்கும், வீட்டுக்குள்ளாக நன்மைகள் உண்டாகும். அதான் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, சகேயு வீட்டுக்குள்ளாக இயேசு போகிறாரு. அங்க போன உடனே சகேயுக்குள்ளாக ஒரு மாற்றம், ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிறது. பேதுரு வீட்டுக்கு இயேசு போகிறார். பேதுரு மாமி உடம்பு சரியில்லாம கட்டில படுத்து இருக்கிறாங்க. ஆனா இயேசு போன உடனே அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பலவீனம் மாறியது. எழுந்து பணிவிடை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். போன இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வந்தது, சமாதானம் வந்தது. பிரியமானவர்களே, இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்துல நீங்க உட்கார வேண்டும். நீங்க கர்த்தரை தேடினால், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. பிரியமானவர்களே, அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வருடத்தின் ஆரம்ப நாட்கள் எவ்வளவோ வேகமாக ஓடி முடிகிற நாட்களுக்குள்ளாக வந்துட்டோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டுமானால், அவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தணும். பாடல் பாடி கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவர் வருவார். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை காண செய்திரே உமக்கு நன்றி அப்பா. கடந்த 11 மாதங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் என் ஆண்டவர் நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகளை கடந்து வந்து விட்டோம் அப்பா. ஏசப்பா, இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படியாய் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்
ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறீரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் வீடுமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். எல்லா பலவீன கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. கடன் பாரங்கள் மாறட்டும். தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரப்பா. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால உடைத்தறிந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.